அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்தியன் பாலிட்டி கிளாஸஸ் பார்த்துட்டு இருக்கோம். இந்த கிளாஸில் நாம் நேஷனல் இன்டகிரேஷன் அதாவது தேசிய ஒருங்கிணைப்பு இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்திய நாடானது பல ஸ்டேட்டுகளால் ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு நாடு இது, பன்முகத்தன்மை கொண்ட ஒரு நாடு இது. இந்த நாட்டை எப்படி அந்த தேசிய ஒருமைப்பாட்டை எப்படி கொண்டு வர்றது, இந்த தேசிய ஒருங்கிணைப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, அதை பற்றி தான் நாம் இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். இந்த தேசிய ஒருங்கிணைப்பு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு முக்கியமாக ஒரு 4 மேஜர் இஷ்யூஸ் சொல்கிறாங்க, அப்சக்கல்ஸ் சொல்கிறாங்க. என்னென்ன இந்த தேசிய ஒருமைப்பாட்டை பாதிக்கக்கூடிய 4 விஷயங்கள் என்ன? ரீஜனலிசம்னா என்ன? பிராந்திய பிரச்சனை. 2வது கம்யூனலிசம், மத பிரச்சனை. 3வது காஸ்டிசம், ஜாதிய பிரச்சனை. 4வது லிங்குவிசம், மொழி பிரச்சனை. இந்த 4 அப்சக்கல்ஸ் தான் தேசிய ஒருமைப்பாட்டை பாதிக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ரீஜனலிசம்னா என்ன? ஒரு குறிப்பிட்ட பகுதியை சார்ந்தவங்களை மட்டும் நாமெல்லாம் ஒரு மக்கள், நமக்கு அவங்களுக்கு சம்பந்தமே கிடையாது அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த மனப்பாங்கு தான் ரீஜனலிசம் அப்படின்னு சொல்றாங்க. உதாரணத்துக்கு இந்தியாவை பார்த்துக்கோ. இந்தியான்னு வச்சுங்களேன். இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுடைய அந்த பழக்க வழக்கங்கள் அப்படிங்கிறது காஷ்மீரை சேர்ந்த மக்கள் இருந்து வேறுபடும். ஸோ இயல்பாகவே அந்த வேறுபாடு அப்படிங்கிறது இந்தியாவில் இருக்குது. இந்த வேறுபாட்டை களையணும் அப்படின்னு கவர்மெண்ட் எவ்வளோ விஷயங்களை மேற்கொண்டாலும், ஆனால் அங்கே இருக்கக்கூடிய மக்கள், அங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் அந்த பிளவுகளை அந்த வேறுபாட்டை வளர்க்குற நோக்கில் தான் இருக்காங்களே தவிர்த்து நாம் எல்லாம் இந்தியர்கள் அப்படிங்கிற அந்த எண்ணம் அவங்களுக்குள்ள வளர மாட்டேங்குது. இது ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்னென்ன பிரச்சனைலாம் வருது அப்படின்னு பார்க்கும்பொழுது ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் சன் ஆஃப் சாயில் தேரி. அதாவது அசாம் மாநிலம் அசாமியர்களுக்கு, மகாராஷ்டிரா மாநிலம் மகாராஷ்டிரர்களுக்கு, தமிழ்நாடு தமிழர்களுக்கு, இந்த மாதிரியான இந்த ஸ்லோகங்கள் மூலமா மண்ணின் மைந்தர்கள் அப்படிங்கிற இந்த ஸ்லோகன் மூலமா இந்தியர்கள் பலதரப்பட்ட பிராந்திய மக்களாக பிரிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா கம்யூனலிசம் அப்படிங்கிறது ரிலிஜியஸ் தாண்டி மதம் சார்ந்து விழக்கூடிய பிரச்சனை. அதன் மூலமா மக்கள் எப்படி பிரிவுபட்டிருக்காங்க அப்படிங்கிறது. இதை பார்க்கும் பொழுது இதை ஆங்கிலேயர்கள் காலத்திலிருந்தே இது தொன்று தொட்டு இது நடக்கிற ஒரு விஷயம்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் பல வருடங்களாகவே இந்திய மக்கள் இந்த மதம் சார்ந்து பிரிஞ்சிருந்தாலும் ஆங்கிலேயர்கள் பீரியடில் இந்த எலெக்ஷன், இந்த இண்டிபெண்டன்ஸ் சுதந்திர சமயத்தில் எல்லாரும் ஒன்றா இருந்தாங்க. இதை ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணுறாங்க, ஆல்ரெடி இவங்க மக்கள் பிறந்ததாக இருந்தாங்க. இப்போ நம்மளை எதுக்கிறதுக்காக திரும்ப அவங்க ஒன்றா கூடியிருக்காங்க. மேற்கொண்டு இவங்களை பிளவுபடுத்தணும் அப்படின்னு நினச்சி 1909, 1919 அண்ட் 1935 இந்த 3 வருடங்கள் இயற்றப்பட்ட சட்டங்களில் இந்த கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் அப்படிங்கிற விஷயத்தை கொண்டு வராங்க. அதாவது கம்யூனல் ரெப்ரசன்டேஷன்னா என்ன? ஒரு தொகுதியில் எலெக்ஷன் நடத்துகிறாங்க அப்படின்னா அந்த தொகுதியில் ஜாதி அடிப்படையில் யார் அதிகமாக இருக்கிறாங்களோ அவங்க சார்ந்த ஒரு பிரதிநிதி தான் அந்த எலெக்ஷனில் நிற்கணும். அதே போல் அந்த மக்கள் அந்த பகுதியில் யார் இருக்காங்களோ அவங்க மட்டும்தான் அங்கே ஓட்டிங் பண்ண முடியும். வேறு கம்யூனிட்டி சேர்ந்த யார் இருந்தாலும், ரிலீஜன் சேர்ந்த யார் இருந்தாலும் அங்கே ஓட்டிங் பண்ண முடியாது. அப்படிங்கிறது தான் அந்த கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம். இதை இந்த 3 சட்டத்தின் மூலமாக இந்தியாவில் கொண்டு வரும்போது அந்த ரிலீஜனை சார்ந்து மக்களை பிளவுபடுத்துறத பிரிட்டிஷ் பீரியட்லேருந்து, ஆங்கிலேயர் பீரியட்லேருந்து அது கொண்டு இருக்கிற ஒரு விஷயம். அதை கண்டினியூவாக மக்களும் அதை பின்பற்றிட்டு வராங்க. உதாரணத்துக்கு 1992 இருந்த அந்த பாபர் மசூதி இடிப்பையும் சொல்லலாம். ஸோ இந்துக்கும் முஸ்லீம்ஸும் நடக்கக்கூடிய பிரச்சனை, அதனால் பிளவுபட்டிருக்காங்க. சீக்கிரம் உடனான பிரச்சனை, இப்படி நாடு முழுவதும் மதம் சார்ந்தும் மக்கள் பிளவுபட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததா காஸ்டிசம், ஜாதியை சார்ந்தும் மக்கள் பிளவுபட்டு இருக்காங்க. இந்தியாவில் பலதரப்பட்ட சாதிகள் இருக்குது. ஒவ்வொரு சாதியும் நாம் இந்த சாதி, நம்மளை இந்த மாதிரியான நம்ம இந்த பெருமைகளை கொண்டவங்க, இல்லை இந்த மாதிரியான மக்கள் நம்மளுக்கு துன்பங்களை கொடுத்துருக்காங்க. இதை சொல்லி மக்களை ஜாதிய ரீதியாகவும் பிரித்து தனியாக கொண்டு போகிறதுனால இந்தியர்கள் அப்படிங்கிற எண்ணமும் அவங்களுக்கு வராமல் போயிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் மெயினாக லிங்குவிசம், மொழி சார்ந்தோம். இந்தியா அப்படிங்கிறது பலதரப்பட்ட மொழியை பேசக்கூடிய ஒரு நாடு இது, மக்களை கொண்ட ஒரு நாடு இது. இந்த மொழியின் அடிப்படையிலும் மக்கள் பிளவுபட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 4 ரீசன்ஸ்னால இந்திய ஒருமைப்பாடு அப்படிங்கிறது கேள்விக்குறியாக இருக்குது. 4 அப்சக்கல்ஸ் அப்படிங்கிறது இந்திய இன்டிகிரேஷன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை சொல்கிறாங்க. இதை களைவதற்காக, ரெக்டிஃபை பண்ணுறதுக்காக
ஒரு குழு வந்து 1961 வந்து ஏற்படுத்துறாங்க. ஒரு மீட்டிங் வந்து கவர்மெண்ட் வந்து நடத்துது. இது எப்படி இந்த இன்டெகிரேஷன் வந்து எப்படி வந்து கொண்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காக 1961 ஒரு மீட்டிங் வந்து அரேஞ்ச் பண்றாங்க. அதன் மூலமா நேஷனல் இன்டெகிரேஷன் கவுன்சில் அப்படிங்கிற ஒரு கவுன்சில் வந்து உருவாக்குறாங்க. நேஷனல் இன்டெகிரேஷன் கவுன்சில் அப்படிங்கிற ஒரு கவுன்சில் உருவாக்குறாங்க. இதை 1961 உருவாக்குறாங்க. இதோட ஃபர்ஸ்ட் மீட்டிங் அப்படிங்கிறது 1962 நடக்குது. இந்தியாவில் இருக்கக்கூடிய பிளவுபட்ட மக்களை எப்படி ஒரு குடையின் கீழே வந்து கொண்டு வரலாம், எல்லாருக்கும் இந்தியர்கள் அப்படிங்கிற எண்ணத்தை எப்படி வந்து உருவாக்கலாம், இந்த 4 விஷயங்களையும் எப்படி ரிமூவ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த கவுன்சிலுடைய நோக்கம் அப்படின்னு சொல்றாங்க. இதில் யார் யாரெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது பிரைம் மினிஸ்டர் இருப்பார். அவர் தான் இதோடைய சேர்மன். நேஷனல் இன்டெகிரேஷன் கவுன்சிலுடைய சேர்மன் யார்? பிரைம் மினிஸ்டர். அதன் பிறகு அதில் யூனியன் மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க. லோக்சபா அண்ட் ராஜ்யசபாவுடைய அப்போசிஷன் லீடர் இருப்பாங்க, எதிர்கட்சி தலைவர்கள் இருப்பாங்க. அதன் பிறகு வந்து எல்லா மாநிலத்துடைய யூனியன் டெரிட்டரிஸுடைய சீஃப் மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க. அதன் பிறகு நேஷனல் அண்ட் ரீஜனல் பார்ட்டிஸுடைய லீடர் இருப்பாங்க. நேஷனல் அண்ட் ரீஜன் அவங்களுக்கு வந்து எம்எல்ஏ எம்பியோ அந்த கட்சியில் இல்லைனாலும் அந்த கட்சியுடைய லீடர்ஸ் இருப்பாங்க, அவங்களும் இதில் இருப்பாங்களாம். எமினன்ட் ஜேர்னலிஸ்ட்னா என்ன? எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பத்திரிகையாளரும் அதே போல் பப்ளிக் ஃபிகர்ஸ்னால் யார்? மக்கள் மத்தியில் பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு பர்சன் யாராக இருந்தாலும், விஜய் அஜித்தாக இருந்தாலும் சரி, ரஜினி கமலர் யாராக இருந்தாலும் ஒரு ஃபேமஸான ஆட்கள் இவங்கெல்லாம் சொன்னால் அந்த விஷயங்கள் வந்து மக்கள்கிட்ட எளிமையாக போய் சேரும் அப்படிங்கிற அந்த பர்சன்ஸையும் இதில் வந்து இந்த கவுன்சிலில் வந்து கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் நோ டைம் டு டைம் மீட்டிங்னு சொல்கிறாங்க. இந்த மீட்டிங் அப்படிங்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியடில் கூட நடத்தியே ஆகணும் அப்படிங்கிற அந்த கட்டாயம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் 16 மீட்டிங் வந்து இந்த கவுன்சில் வந்து நடத்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. 16 மீட்டிங் வந்து இந்த கவுன்சிலிங் வந்து நடத்திருக்கு. லாஸ்ட்டாக 16வது மீட்டிங் 16th மீட்டிங் எப்போ அப்படின்னா 2013 9வது மாதம் 23ஆம் தேதி. கிட்டத்தட்ட 11 வருஷமாவது லாஸ்ட்டாக இந்த மீட்டிங் நடந்து, இந்த நேஷனல் இன்டெகிரேஷன் கவுன்சில் அப்படிங்கிற இந்த மீட்டிங் நடந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு 11 வருஷம் ஆகுது. இது வரைக்கும் இந்த மீட்டிங் வந்து நடத்தாமலே இருக்காங்க. தேசிய ஒருமைப்பாட்டில் அரசாங்கத்துக்கே வந்து அக்கறை இல்லையோ அப்படின்னு தோணுது. ஏன்னா இந்த கவுன்சில் உருவாக்கி இத்தனை வருஷமாக கிட்டத்தட்ட 16 மீட்டிங் வந்து நடத்திருக்காங்க. எப்படி வந்து மக்களை வந்து இந்தியர்கள் அப்படிங்கிற எண்ணத்தை வந்து உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை வருஷம் நடந்துக்கிற ஒரு விஷயம். இந்த கவுன்சிலுடைய மீட்டிங்கை கடந்த ஒரு 11 வருஷமாக வந்து நடத்தவே இல்லை. எதுக்காக இதை நடத்தணும் அப்படிங்கிற எண்ணம் கவர்மெண்ட்டுக்கே இருக்குதோ அப்படின்னு தோணுது. இந்த நேஷனல் இன்டெகிரேஷன் அப்படிங்கிற இந்த கவுன்சில் மூலமாக மக்களை வந்து ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் நினைக்குது இல்லையா? இந்த 4 விஷயங்களால் ரீஜனலிசம் மூலமாக இந்த மக்கள் வந்து இந்த பகுதியை சேர்ந்த மக்கள் தான் வந்து தங்களை நாங்களே பாதுகாக்கணும், எங்களுக்கான அந்தஸ்தை எங்கள் பெறணும், இந்தியர்கள் அப்படிங்கிற எண்ணத்தை தாண்டி நாங்களாம் தமிழர்கள், நாங்களாம் மராத்தியர்கள், நாங்களாம் அசாமை சேர்ந்தவங்க அப்படிங்கிற அந்த எண்ணம் இருக்குது. அது ஒரு பிரச்சனை. அதன் பிறகு கம்யூனிசம்னா என்ன? ரிலீஜனை சார்ந்தது. இந்த மதத்தை சேர்ந்தவங்களாம் இந்த நாட்டில் இருக்கணும், இந்த மதத்தை சேர்ந்தவங்க இந்த நாட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னும் மக்கள் வந்து பிளவுபட்டிருக்காங்க. அடுத்ததாக கேஸ்டிசம், ஜாதியை சார்ந்தும் மக்கள் வந்து பிளவுபட்டிருக்காங்க. லிங்குவிசம், மொழியை சார்ந்தும் மக்கள் வந்து பிளவுபட்டிருக்காங்க. இப்படி பிளவுபட்ட மக்களை வந்து ஒன்றிணைக்கிறது. இதுக்கான காரணம் யார்? மக்கள் மட்டுமா அப்படின்னு கேட்டால் அரசாங்கமும் அரசியல் கட்சிகளும் தான். அரசியல் கட்சிகளுடைய நோக்கம் என்னென்னா, மக்கள் பிளவுபட்டு இருக்கும்போது தான் அவங்களால தங்களுடைய அதிகாரத்தை வந்து பெற முடியும். ஒரு ஜாதியை சார்ந்து மக்கள் வந்து பிளவுபட்டு இருக்காங்கன்னா அவங்கள அப்படியே வச்சுட்டு இருக்கும்போது தான் உங்களுக்காக நான் வந்து போராடுறேன்னு சொல்லியே அவங்க அந்த அதிகாரத்தில் இருக்க முடியும். மொழி சார்ந்தும் அதுமாதிரி இருக்க முடியும். பிராந்திய மக்களை சார்ந்தும் இப்போ தமிழ்நாடு வந்து யூனியன் கவர்மெண்டால் வஞ்சிக்கப்படுது அப்படின்னு சொல்வது மூலமாக தமிழ்நாட்டுடைய அரசியலில் அவங்க வந்து இடம்பெற முடியும், அதிகாரத்தை பெற முடியும். இப்படி அரசியல் கட்சிகள் ஒரு புறம் மக்களை வந்து இப்படி பிளவுபட்டு இருக்கும்பொழுது, முன்னாடியே பார்த்த மாதிரி ஒரு பீகார்லேருந்து ஒரு பர்சன் இந்தியாவுக்குள்ளே தமிழ்நாட்டுக்குள்ளே வரும்பொழுது அவனுக்கு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் வந்து கொடுக்கணும்னு கவர்மெண்ட் சொல்லுதோ, அதே மாதிரி தமிழ்நாட்டிலேருந்து ஒரு பர்சன் பீகாருக்கு போகும்பொழுது அதே ஃபெசிலிட்டிஸை ஒரு தமிழ் மக்களுக்கு வந்து அவங்க கொடுக்கணும் இல்லையா? அங்கே கொடுக்க தவறும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அந்த ரைவல் வந்து உருவாகுதே இல்லையா? ஏடா இது நாம் இங்கே வரோம், அவங்க இங்கே வரும்போது நாம் இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குறோம், இதே நாம் அங்கே போகும்போது நம்மளுக்கு அந்த வாய்ப்புகளை அவன் தரமாட்டேன்றானே அப்படிங்கிற அந்த ஆதங்கம் தானே மக்கள் வந்து பிளவுபட தோணுது. இதை கவர்மெண்ட் வந்து ரெக்டிஃபை பண்ணணும். இது எப்போ வந்து எல்லாரையும் ஒரே மாதிரி எப்போ வந்து கவர்மெண்ட் வந்து பார்க்கணும்னு நினைக்குதோ அப்போதான் இந்த நேஷனல் இன்டெகிரேஷன் அப்படிங்கிறது சாத்தியப்படும். இப்போ நேஷனல் பார்ட்டி அப்படிங்கிறது ஒரே மாதிரி எல்லா ஸ்டேட்டையும் பார்த்தா மட்டும்தானே எல்லாருக்கும் அந்த இந்தியர்கள் அப்படிங்கிற அந்த நினைப்பு வரும். இப்போ ரீசெண்டாக நடந்த இந்த பட்ஜெட்டில் கூட என்ன சொன்னாங்க? அதிகப்படியான சலுகைகள் வந்து பீகார் மாநிலத்துக்கும் ஆந்திர மாநிலத்துக்கும் கொடுக்கும்பொழுது மற்ற எல்லா மாநிலத்துக்கும் வந்து இதெல்லாம் வந்து கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நேற்று நியூஸ் பேப்பரில் பார்க்கும்பொழுது என்ன சொல்லியிருந்தாங்க? இந்த மாதிரியான தமிழ்நாடுக்கு கூடிய மெட்ரோ ப்ராஜெக்ட்ஸை தமிழ்நாட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டு தான் வந்து பார்த்துக்கணும்,
யூனியன் கவர்மெண்ட் வந்து எதுவும் செய்யாது அப்படின்னு சொல்லும்பொழுது இது நார்த் சைடில் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் யூனியன் கவர்மெண்ட் வந்து எடுத்து செய்யுது, சவுத் சைடில் வந்து இது செய்ய மாட்டேங்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த விஷயம் வந்து மக்கள் மனதில் போகும்போது நாம் இந்தியர்கள் இல்லையோ அப்படிங்கிற அந்த எண்ணம் மக்களுக்கு வருமா வராதா? ஸோ இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் யார்? இப்போ 4 அப்டிகல்ஸ் சொல்கிறாங்க இல்லையா, 5வது அப்டிகல்ஸ்னால் என்ன அப்படின்னா கவர்மெண்ட்டே தான். 5வது அப்டிகல்ஸ்னால் என்ன? கவர்மெண்ட்டுடைய அந்த ஓரவஞ்சனை தான். அதுவும் ஒரு ரீசன். அது எல்லா மக்களையும் நம்ம சமமாக நினைக்கும் பொழுது அப்போ நம்மலாம் இந்தியர்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஆட்டோமேட்டிக்காக வரும். நான் சின்ன வயசில் நான் படிக்கும்போது ஸ்கூல் புத்தகங்களில் அதிகமாக இந்த தேசிய பற்று அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்பவே அதிகமாக இருந்தது. நாமெல்லாம் இந்தியர்கள், எனக்கு தமிழ் அப்படிங்கிற எண்ணமே எனக்கு அந்த டைம்லாம் வந்ததே கிடையாது. நாமெல்லாம் இந்தியர்கள், ஏன்னா நான் படித்த பள்ளி புத்தகங்களில் இந்தியர்கள் அப்படிங்கிற எண்ணத்தை தான் வந்து அதிகமாக கொடுக்கக்கூடிய பள்ளி புத்தகங்கள்லாம் நான் படிச்சிருந்தேன். இப்போ நான் வந்து காலேஜெலாம் முடிச்சதுக்கு பிறகு நான் இங்கே சமூகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை நம்ம கவனிக்கும்போது, பேப்பரில் வந்து ரெகுலராக படிக்கும்பொழுது நம்ம வந்து இந்திய கவர்மெண்ட்டால் நாம் வந்து நம்மளுடைய ஸ்டேட் அப்படிங்கிறது வந்து புறக்கணிக்கப்படுதோ, ஓரவஞ்சனை செய்யப்படுதோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஆட்டோமேட்டிக்காக எனக்குள்ளே வரும்பொழுது நம்ம என்ன தோணும்? நமக்கு இந்தியர் அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்து வருமா? ஸோ இந்த பிரச்சனை அப்படிங்கிறது 4வது 5வது ஒரு பிரச்சனையை என்ன சொல்கிறேன் அப்படின்னா கவர்மெண்ட்டுடைய இந்த ஓரவஞ்சனைகள், அரசியல் கட்சிகளுடைய இந்த ஓரவஞ்சனைகளும் ஒரு பிரச்சனை. இது எப்போ கவர்மெண்ட் வந்து அதை ரெக்டிஃபை பண்ணுதோ, கவர்மெண்ட்டுடைய அந்த சமமான பார்வை அப்படிங்கிறது எல்லா ஸ்டேட்டு மேலேயும் எப்போ இருக்குதோ, இப்போ ஒரு ஸ்டேட்டில் அதிகப்படியான எம்எல்ஏ சீட் இருக்குது, எம்பி சீட் இருக்குது, இவங்க ஸ்டேட்டில் கூடிய மக்கள் மட்டும் நமக்கு வந்து வாக்களித்தா போதும், நாம் வந்து ஆட்சியை கைப்பற்றலாம் அப்படிங்கிற அந்த எண்ணம் அரசியல் கட்சியில் இருக்கிற வரைக்கும் இந்த 4 அப்டிகல்ஸையும் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. இது இருந்துகிட்டே தான் இருக்கும். கவர்மெண்ட் எப்போ அந்த பவர் பாலிட்டிக்ஸ் அப்படிங்கிறத எப்போ வந்து கைவிடுதோ அப்போது இந்த 4 விஷயங்களும் அடிபட்டு போகும் அப்படின்னு நம்ம இங்கே பார்க்குறோம். இந்த கிளாஸ் இல்லாமல் நேஷனல் இன்டிகிரேஷன், அதாவது தேசிய ஒருமைப்பாட்டை பற்றி இந்த கிளாஸில் பார்த்தோம். அதோடைய அப்டிகல்ஸ் என்ன, அதை வந்து கவர்மெண்ட் வந்து எப்படி வந்து களையும் பொழுது தேசிய ஒருமைப்பாடு அப்படிங்கிறது எப்படி இந்தியா முழுக்க இருக்கும், எல்லா மக்கள்கிட்டையும் அந்த தேசிய ஒருமைப்பாடு இருக்கும் அப்படிங்கிறத இந்த கிளாஸில் பார்த்தோம். அடுத்த கிளாஸ் சந்திப்போம். நன்றி.